அசுரர்களை ஆயிரக்கணக்கில் அழைத்து எனக்கு இது பிரமாதமா? விஷயம் இல்லை. கவலைப்படாதே. நாளை காலையில் தம் எதிரிகளை அழைத்து விடுகிறேன். உன் தந்தையிடம் தெரிவித்துவிடு என்று அவனோ தேற்றினான். சுதர்சனி தந்தையிடம் ஓடிச் சென்று நெசவாளி சொன்னவற்றை தெரிவித்தாள். கவலை நீங்கிய அரசன் உடனே நகரம் முழுவதும் பின்வருமாறு பறை அறைய ஏற்பாடு செய்தான். நாளைச் சண்டையிலே விக்கிரமசேனன் படையில் உயிர் துறந்தவர்களிடமிருந்து யார் யார் பொன்னும் மணியும் யானையும் குதிரையும் ஆயுதங்களும் கைப்பற்றுகிறார்களோ அவ்விதம் அவர்கள் கைப்பற்றியவைகளை தாங்களே எடுத்துக் கொள்ளலாம். அவை அவர்களுக்கே சொந்தம். இவ்விதம் அரசனின் செய்தியைக் கேட்ட நகர மக்களிடையே வியப்பு ஏற்பட்டது. அரசனுடைய அஞ்சா நெஞ்சையும் வெற்றி கிட்டும் என்ற அவன் மன உறுதியையும் கண்டு அதிசயித்தார்கள். தோற்று ஓடப்போகும் எதிரிகளின் படையினருகே புகுந்து அகப்பட்டதை சுருட்ட ஏராளமானவர்கள் திரண்டு எழுந்தனர். இந்நிலையிலே நெசவாளியின் மனத்திலே பெரும் புயல் வீசிக் கொண்டிருந்தது. காதலியை தேற்ற வேறு வகையில்லாது அவ்வார்த்தைகளைச் சொல்லிவிட்டான். இப்போது அவன் என்ன செய்வது? தரம் மிகுந்த போர்வீரர்களை எதிர்த்துப் போரிட அவனால் எப்படி முடியும்? கருடன் மீது ஏறி ஓடிப்போய்விட்டால் அவ்விதம் செய்வதன் மூலம் அவன் தப்பிவிடலாம். ஆனால் மறுபடியும் அவன் தன் காதலியை பார்க்க முடியாது. போரில் வெற்றி பெறும் விக்கிரமசேனன் அவளை என்ன செய்வானோ? காதலியை பிரிந்து உயிர் வாழ்வதென்பதும் அவனால் முடியாத காரியம். அவ்விதமின்றி போர்க்களத்தில் இறங்கினாலும் சாவு நிச்சயமே. எப்படிப் பார்க்கப் போனாலும் சாவு அவனுக்குக் காத்திருக்கிறது. ஒரு வேளை கருடன் மீது ஏறி வானத்திலே பறந்து எதிரிகள் மீது பாய்ந்தால் எதிரிகள் பயந்து மகாவிஷ்ணுவே உதவி செய்ய வந்துவிட்டார் என நினைத்து ஓடிவிடக்கூடும். கடைசியில் அவன் போர்க்களத்துக்குச் சென்று உயிர் விடுவதே சரியான வழி என்று முடிவு செய்தான். நெசவாளி இவ்விதம் முடிவு செய்ததை உண்மையான கருட பகவான் அறிந்தார். உடனே அவர் வைகுண்டத்தை அடைந்து மகாவிஷ்ணுவிடம் விஷயத்தை எடுத்துச் சொன்னார். பிரபோ, அந்த நெசவாளி போரில் இறந்துவிட்டால் தென்தேசத்து மன்னன் ஒருவன் மகாவிஷ்ணுவைக் கொன்றுவிட்டான் என்ற செய்தி பூலோகம் முழுதும் பரவிவிடும். பிறகு உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெய்வ நம்பிக்கை போய்விடும். அதனால் தர்மம் நசித்துவிடும். இதற்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு வழி